ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஹார்மோனியம் சேனல். இன்றைக்கி நம்ம டெம்பர்ட் கிளாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹார்ட்லி ஒரு 4 to 5 minutes தான் எடுக்கும். நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். இது டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ டெக்னிக்கு சிம்பிளாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டெம்பர்ட் கிளாஸ் வரும்போதே அதில் 2 கைடிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், ஒரு டஸ்ட் அப்சார்பர் இருக்கும், ஒரு வெட் வைப் இருக்கும், ட்ரை வைப் இருக்கும், அப்புறம் ஒரு ஆல்கஹால் சொல்யூஷன் இருக்கும். நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பேக் கவர் இருந்தால் எடுத்துடுங்க. வெட் வைப்ஸை வச்சு நல்லா தொடங்க, ஆனால் ஒன்லி ஆன் த கிளாஸ் சர்ஃபேஸ். பின்னாடி தொடச்சிட்டு முன்னாடிலாம் துடைக்காதீங்க. அந்த வெட் வைப் போது அதெல்லாம் துடைக்காதீங்க. ஒன்லி கிளாஸை மட்டும் தொடங்க. ட்ரை வைப்பையும் அதே தான், ஒன்லி கிளாஸை மட்டும் தொடங்க. ஸோ ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த லைட்டில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ அப்போ அதை பார்த்து நீங்கள் தொடச்சிங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக தொடச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த டெம்பர்ட் கிளாஸோட அந்த அதுலேருந்து எடுத்து அதை வச்சுடுங்க. அந்த ஃபோனுக்கு மேலே வச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் அப்சைட் டவுனாக இருக்கணும். உங்களுக்கு உள்புறமாக இருக்கணும், அதாவது அந்த கிளாஸ்க்கு அந்த பக்கமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கைடிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, 2 கைடிங் ஸ்டிக்கர்ஸ் நம்ம கீழே 2 இடத்துல ஒட்ட போகிறோம். 2 லெஃப்ட் பாட்டம், ரைட் பாட்டம். ஸோ அங்கே ஒட்டுவோம். அது ஒட்டும் போது கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க அந்த டெம்பர்ட் கிளாஸை. ஸோ லெஃப்ட் பாட்டம் ஒட்டும் போது ஃபுல்லாக ஒட்டிடாதீங்க. டெம்பர்ட் கிளாஸ் மேலே மட்டும் ஒட்டுங்க. நான் காமிக்கிறேன் இப்போது. அலைன் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ் மேலே மட்டும்தான் ஒட்டியிருக்கேன் நான் இப்போது. கீழே நான் இன்னும் ஒட்டலை. ஸோ கிளாஸ் மேலே மட்டும் ஒட்டிட்டு விட்டுருக்கேன். ரைட்டும் ஒட்டும் போது நான் கீழே ஒட்டுவேன். இப்போ வெறும்னா அப்படியே வச்சுருக்கேன். ரைட்டு தான் ஒட்ட போகிறேன், ரைட் கைடிங் ஸ்டிக்கர்ஸு. ஸோ அதையும் அப்படியே ஒட்டிட்டு இப்போ திருப்பி அலைன் பண்ணிவிடுங்க ஒழுங்காக. அந்த லெஃப்ட் ரைட் அலைன் பண்ணிவிட்டு டாப்பையும் பார்த்துக்கோங்க கேமராவுக்கு. ஸோ அப்புறம் கீழே இந்த பாட்டமில் கொஞ்சமாக தெரியும் இல்லையா ஃபோனு, ஸோ அந்த பாட்டம் பாடியில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா பின்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. அதை கீழே ஒட்டிட்டு இப்போ பின்னாடியும் கவர் பண்ணுங்க. நான் இப்போ பின்னாடியும் ஒட்டிட்டேன். ஸோ பின்னாடி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அந்த டெம்பர்ட் கிளாஸ் மூவ் ஆகாது, மேலேயும் கீழே மூவ் ஆகாது, லெஃப்ட் ரைட்டும் மூவ் ஆகாது அவ்வளோவா. உங்களுக்கு ஓரளவு இதுவே ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். இப்போ டஸ்ட் ரிமூவர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது டஸ்ட்டு வந்திருந்ததுன்னா அதையும் நம்ம எடுக்கிறதுக்காக இந்த டஸ்ட்டு அப்சார்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை அதை ஒட்டி எடுத்திங்கன்னா இருக்கிற சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் போயிடும். மோஸ்ட்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சான்ஸ் இல்லை, பட் டஸ்ட் எதாவது இருந்ததுன்னா அதுவும் போயிடும். இதுக்கப்புறம் இப்போ அந்த டெம்பர்ட் கிளாஸோட ஸ்டிக்கரை மெதுவாக பிச்சுட்டு அந்த ஸ்டிக்கர் படாத மாதிரி டக்குன்னு எடுத்துருங்க. கீழே படாத மாதிரி டக்குன்னு எடுத்துட்டு நீங்கள் பிளேஸ் அந்த அலைன் பண்ணி அதை லெஃப்ட் ரைட்டு மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா கைடிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது டாப் டு பாட்டமுக்கு. அதை பார்த்துட்டு கீழேருந்து ஒரே ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணால் போதும். அது நீட்டாக பபிள்ஸ் இல்லாமல் அதுவே ஃபிக்ஸ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஆலைன்னா அந்த இடத்துல ஒரு தொட்டாலே போதும். அது ஃபுல்லாக அதுவாகவே கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அது ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுத்து. நீங்கள் கொஞ்சம் அந்த மேலேருந்து திருப்பி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ட்ரை வைப்பை எடுத்து திருப்பி ஒரு தடவை துடைக்கிற மாதிரி, அதாவது இன்னுமே கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கைடிங் ஸ்டிக்கர்ஸை எடுக்கும்போது கெட்டியமாக இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அந்த டெம்பர் கிளாஸை பிடிச்சிக்கோங்க. அதாவது அந்தந்த கைடிங் ஸ்டிக்கர்ஸ் கீழே நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது வந்துடக்கூடாது, டெம்பர் கிளாஸ் வந்துடக்கூடாது. ஸோ அதை பிடிச்சி எடுத்துட்டு இப்போது நீங்கள் திருப்பி அந்த ட்ரை வைப்பில் நல்லா ஃபுல்லாக துடைச்சிட்டிங்கன்னா, ஃபுல்லாக துடைக்கிற மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சு, முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி டெம்பர்ட் கிளாஸோட ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். டச் எல்லாம் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். ஸோ அது ஒர்க் ஆகுது, ஸ்வைப் ஒர்க் ஆகுது. ஸ்க்ரீன் ட்ரான்சிஷனும் ஒர்க் ஆகுது. ஆமாம், ஸ்க்ரீன் ட்ரான்சிஷனும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளான வேலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.
we will see in another episode. Thank you.